ஜூன் 13 புனித அந்தோணியார். போர்ச்சுக்கல் நாட்டிலுள்ள லிஸ்பனில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் மார்டின் திபியோன், மேரி புல்லோம் பெற்றோருக்கு கிபி 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 பிறந்தார் அந்தோணியார். பெர்னாண்டோ மார்டின் தே புல்லோஸ் எனும் இயற்பெயரைக் கொண்ட இவர் சிறுவயது முதலே இறை பக்தியிலும் நற்குணங்களிலும் சிறந்து விளங்கினார். தன் 15வது வயதில் லிஸ்பனிலுள்ள புனித அகுஸ்தினார் குருமடத்தில் சேர்ந்த பெர்னாண்டோ, குருமட அதிபரின் அனுமதியோடு கோயிம்ப்ரா நகரிலுள்ள திருச்சிலுவை குருமடத்தில் சேர்ந்து கிபி 1219 ஆண்டு குருத்துவ திருப்பொழிவு பெற்றார். கிபி 1219 ஆண்டு வட ஆப்பிரிக்காவின் மொரோக்கோவில் நற்செய்தி அறிவித்த 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் தலை வெட்டப்பட்டு கொலையுண்டதை அறிந்த அருட்தந்தை பெர்னாண்டோ, ஆண்டவருக்காக தானும் இரத்தம் சிந்த வேண்டும் என்ற நோக்கில் கிபி 1221 ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவற சபையில் சேர்ந்து அந்தோணியார் என்ற பெயரை ஏற்றார். கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிபவரானார் என்ற தலைப்பில் தன் முதல் மறையுரையை ஆற்றிய அந்தோணியார் தன் மறையுரைகளின் மூலம் பிரசித்தி பெற்று விளங்கினார். பிரான்சிஸ் அசிசியாரினால் குருமடத்தில் இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை அந்தோணியார் கிபி 1226 ஆண்டு வட இத்தாலியிலுள்ள பிரான்சிஸ்கன் சபையின் மாநில தலைவராக பொறுப்பேற்று தம் பணிகளை திறம்படச் செய்தார். தனது பரிந்துரை ஜெபத்தின் மூலம் மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை புரிந்த அருட்தந்தை அந்தோணியார் கிபி 1231 ஆண்டு ஜூன் 13 தன் 36வது வயதில் விண்ணகமடைந்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கி குழந்தை இயேசுவினை கரத்தில் ஏந்தி கொஞ்சி விளையாடிய அருட்தந்தை அந்தோணியாரை திருத்தந்தை 9 கிரகோரியார் கிபி 1232 ஆண்டு மே 31 புனிதராக உயர்த்த 1946 ஆண்டு ஜனவரி 16 திருத்தந்தை 12 பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். அழியா நாக்கு வரம் பெற்ற புனித அந்தோணியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது தேவைகளை அவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம்.